ஹலோ காய்ஸ், ஸோ திஸ் இஸ் நரேஷ் ஃப்ரம் டெக்னோ க்ரஷ். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் எனக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ ரீசென்ட்லி ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் மேக்கிங் திஸ் வீடியோ ஆன் virtual assistant we all have in our hands. மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலி இப்போ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ரீசென்ட்லி ஆண்ட்ராய்டு பை வந்துச்சு. ஸோ எனி ஆண்ட்ராய்டு ஃபோன் தட் இஸ் ரன்னிங் ஆன் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிரேட்டர் தேன் மார்ஷ்மெலோ, ஆண்ட்ராய்டு மார்ஷ்மெலோ அண்ட் அபவ் இருக்கிற எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லையும் இந்த அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் கூகுள் அசிஸ்டன்ட். இது வந்து ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், கூகுள் கிரியேட் பண்ண ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னால உங்களால் ஒரு பிளேட் ஆஃப் பிரியாணியோ இல்லை வந்து ஒரு கப் ஆஃப் காஃபியோ ஃபெச் பண்ண முடியலனா கூட சில டாஸ்க்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களால் அப்பாயின்மெண்ட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரிமைண்டராக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கூட உங்களால் ஒரு வாட்ஸ்அப் மூலிமா ஒரு பர்சனுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் மூலிமா நீங்கள் அந்த அசிஸ்டன்ட் வச்சு உங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஜஸ்ட் ஹவ் அமேசிங் திஸ் அசிஸ்டன்ட் இஸ். சே அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டு செட்டப் பண்ணதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு மோர் போங்க. மோர் போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வாய்ஸ் மேட்ச், ஆக்சஸ் வித் வாய்ஸ் மேட்ச் கொடுத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் செட்டப் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஹே கூகுள், ஓகே கூகுள்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைம்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டியூனிங் இன் டு யுவர் வாய்ஸ். ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் 3 முறை ஃபாலோ மீ வித் திஸ். Yep, so I'm done. அப்போ ஃபினிஷ் கொடுத்தேன்னா I'll be done with the setup. இப்போ நான் பேக் போகிறேன் and then I'm going to settings. இப்போ வந்து கான்ஃபிகர் ஆகுது. இப்போ just gonna give continue over here. So next, that's it. ஸோ இப்போ எனக்கு இந்த கூகுள் அசிஸ்டன்ட் செட்டப் ஆகிடுச்சு. இப்போ ஜெனரலி யாருக்கு இந்த அசிஸ்டன்ட் ஜெனரலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்சஸ் இல்லாத போது உங்களோட ஃபோன் வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ now let's see what all cool stuffs that can be done with this assistant. Firstly, managing tasks. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க சொல்லலாம். சே சம்திங் லைக், ஹே கூகுள், ரிமெம்பர் திஸ் நம்பர் 04424855189. Okay, I'll remember that. ஸோ இட்ஸ் கோன் ரிமெம்பர் திஸ். இப்போ நான் இந்த டேட்டா நான் ரிட்ரீவ் பண்ண அப்படின்னு நினச்சேன்னா, ஹே கூகுள், what did I ask you to remember? I remember you told me. This number 04424855189. ஒரு ஸ்ட்ரெச்சாக இந்த கூகுள் அசிஸ்டண்டால் மேக்ஸிமம் ஒரு 4 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் சம்திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு டாஸ்க் முடிச்சிட்டிங்க, சே யூ வாண்ட் டு ஃபர்கெட் தட், கூகுள் அசிஸ்டன்ட் மறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளி சே, ஹே கூகுள், no, forget that. Done. It's forgotten. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் கோன் ரிமெம்பர் இட். ஓகே, ஸோ நம்பர் 2, ஓப்பனிங் ஆப்ஸ். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்ஸில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்பை சொல்லிட்டு நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். கரெக்டாக, ஸோ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ஆப்பை. ஹே கூகுள், ஓப்பன் 7. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஓப்பனிங் திஸ் சாங் ஃபார் திஸ் ஆப் ஃபார் மீ. Now let's go to 3 என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சில செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாகிளபிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஆஃப் மாதிரி இருக்கும். கரெக்டாக, இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டாக இருக்கட்டும், இல்லை வைஃபை ஆகட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், மொபைல் லைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியான செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்கு பதிலாக உங்கள் அசிஸ்டன்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஹே கூகுள், டர்ன் ஆன் தி ஃப்ளாஷ் லைட். இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணால் சிம்பிளி நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட், நீங்கள் ஒரு ஹியூமனை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்களோ நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஹே கூகுள், டர்ன் ஆஃப் தி ஃப்ளாஷ் லைட். ஜஸ்ட் கோனா டர்ன் இட் ஆஃப். ஓகே, நவ் ஓகே. ஸோ நவ் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் பாட்டு கேட்குறது பிடிக்கும். நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறத விட நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. லைக் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சாங் பிடிக்கும்னா நீங்கள் லைக் அகேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சாங்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆப்ஸ் இருக்கும். கூகுள் ப்ளே மியூசிக் இருக்கட்டும், யூடியூப் ஆகட்டும், சாவன் ஆகட்டும், ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் சாங், இந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆப்பில் ப்ளே பண்ண அப்படின்னு சொன்னால் கூகுள் அசிஸ்டன்ட் புரிஞ்சுட்டு உங்களோட டாஸ்க் கேரி ஆன் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சே ஹே கூகுள், ப்ளே வாரியர்ஸ் ஃப்ரம் இமேஜின் ட்ராகன்ஸ் ஆன் யூடியூப். Okay, Warriors by Imagine Dragons. Here it is on YouTube.
ஸோ நான் இட்ஸ் ஓப்பனிங் திஸ் யூடியூப் ஃபார் மீ. யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த சாங் பிக் பண்ணி இட்ஸ் கோன் ஓப்பன் இட் அப் ஃபார் மீ. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிங் எ மெசேஜ். இப்போ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க, ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க, உங்களால் ஃபிசிக்கலாக உங்கள் ஃபோன் இப்போ திறந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் வந்து நான் I'll be home or on the way அந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புறதுக்காக you can simply use Google Assistant again for this purpose. So hey Google, send a message to dad on my way. Okay, message to dad. Do you want to use SMS or WhatsApp? SMS. Which number? For example, you can say the first one. First one. I got dad on my way. Do you want to send it or change it? Send it. It's on its way. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மியூசிக் ஆப் ஆகட்டும் இல்லை மல்டிபிள் ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி எஸ்எம்எஸ் ஆப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எஸ்எம்எஸ் ஆப்ஸ் இருக்குது. நான் இப்போ வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் அண்ட் எஸ்எம்எஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வைப் ஹைக் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா வச்சுருப்பாங்க, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த பர்டிகுலர் நம்பர், இந்த பர்டிகுலர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா Google Assistant is going to carry on the task for you. So now அடுத்து பார்த்தீங்கன்னா directions. I don't know about others, but நான் பார்த்தீங்கன்னா generally I depend too much on Google Maps. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா I can use Google Maps to find routes. Like for example, நான் இப்போ ஃபாரின் மால் போகிறோன்னா I can just ask Google for that, for directionsக்காக நான் கேட்கலாம். Hey Google, take me to Forum Mall, driving directions. Alright, Forum Vijaya Mall. Let's go. Now next, getting answers. இப்போ உங்களுக்கு சில கன்வர்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை சில ட்ரான்ஸ்லேஷன்ஸாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கலாக ஆனால் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாய்ஸ் மூலிமா அந்த உங்களோட டாஸ்க்கை நீங்கள் கேரி ஆன் பண்ணுறது ரொம்ப எஃபிஷியன்ட். ஹே கூகுள், how many Indian rupees in dollar? 1 United States dollar equals 71 Indian rupees and 92 paise. நெக்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இப்போது நீங்கள் பக்கத்து வீடாக இருக்கட்டும் இல்லை சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோவாக இருக்கட்டும், நீங்கள் கவனிக்கல ஆனால் ஒரு சாங் போயிட்டுருக்கு, அந்த சாங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன சாங்னு தெரியல, உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறச்ச லைக் என்ன சாங் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி Google Assistant யூஸ் பண்ணிக்கலாம். ஹே கூகுள், வாட்ஸ் திஸ் சாங்? It's En Jeevan by Hariharan. நெக்ஸ்ட் கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் கரெக்டாக, it's an AI கரெக்டாக, it's an artificial intelligence. So like I'm gonna say some ஒரு 4 to 5 fun things which you can try with Google Assistant. எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு you just try these out and then let me know in the comment section below how it goes. Okay, so let's go. First, hey Google, I'm bored. Hey Google, give me a compliment. Hey Google, Beatbox. Hey Google, give me a pickup line. Oh, this one is really funny. Hey Google, roll a die. Okay, so that's it for this video, guys. I really hope you enjoyed watching this video, and if you found it informative, do give us a thumbs up and share this video with your friends.